கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலே கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பெரிய ஜாதியாவீர்கள், உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய ஊழியக்காரன் ஒரு விஷயம் உங்களை வாழ்த்தி இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த ஜீவார்த்தைக்கான வசனம் யோபு 12:22. அவர் அந்தகாரத்தில் இருக்கிற ஆழங்களை வெளியரங்கமாக்கி மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார். இன்றைய ஜீவார்த்தின் தலைப்பு மரண இருளை மாற்றுவார். மரண இருளை மாற்றுகிறவர். பாருங்க, மரண இருளை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறாருன்னா மரணத்தின் பிடியில் இருக்கிறவங்களை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறார், வெளியே கொண்டு வருகிறார். மரணக்கட்டை உடைக்கிறார். அதான் அதன் அர்த்தம். ஆண்டவர் எவ்வளோ பெரியவருங்க. இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்க. அவரிடத்துல மரணத்தோடு போராடின மக்களுக்காக ஜெபிக்க வந்தவங்களுக்கு அற்புதம் செய்தார். இங்கே யோவான் சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் வந்து சொல்லுகிறார், ஒரு ராஜாவின் குடும்பத்தில் உள்ள ஒரு வந்து சொல்கிறான், என் மகன் மரண அவஸ்தைப்படுகிறான் என்று சொல்லி. ஏசப்பா என்ன செய்தார் தெரியுமா? நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொல்லி சுகத்தை கொடுத்தாரு. ஒரு நூற்றுக்கதி வந்து சொல்கிறான், இந்த வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுகிறான், அவன் வியாதிப்பட்டு கலங்குகிறான். ஏசப்பா ஒரு வார்த்தை சொல்லி அவனை சுகமாக்கினார். மார்க் 5ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். எவீர் என்கிற ஜெபாலய தலைவன், என் மகள் மரணாவஸ்தைப்படுகிறாள், அவளை வந்து குணமாக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அந்த வீட்டுக்கு போகிற வழியில் அவள் மரித்து போய்விட்டாள் என்ற செய்தி வந்த பிறகும் அங்கே போய் அவளை உயிரோடு எழுப்பினார். தெய்வ பிள்ளைகளே, மரணத்தின் பிடியில் இருக்கிற அத்தனை பேரையும் விடுவிக்கிற ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்கள் குடும்பத்தில் யாராவது மரணத்தோடு போராடுகிறார்களா? வியாதிப்பட்டு போராடுகிறார்களா? பிசாசினால் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிறார்களா? கடன் பிரச்சனையால் மரணத்தோடு போராடுகிறார்களா? இந்த பூமியில் இனி வாழ முடியாது என்று தற்கொலை எண்ணத்தோடு வாழுகிறார்களா? குடும்ப பிரச்சனையா? கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையா? பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் பிரச்சனையா? சொத்து பிரச்சனையா? பணப்பிரச்சனையா? எதிர்ப்புகளா? பயப்படாதீங்க. எந்த சூழ்நிலையில் நீங்கள் மரணத்தோடு போராடி கொண்டால் அந்த மரணக்கட்டு இன்றைக்கு உடைக்கப்படுகிறது. உங்களை வெளிச்சத்தில் கொண்டு வரப்போகிறார். இந்த பூமியில் இன்னும் பல வருடங்கள் நீங்கள் உயிரோடு இருக்க போகிறீர்கள், சாட்சியாக இருக்க போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை சாட்சியாக வைக்க போகிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நீர் பேசின வார்த்தை ஜீவன் உள்ளது, ஜீவ வார்த்தை. மரணத்தின் பிடியில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை வெளிச்சத்தில் கொண்டு வாருங்க. மரண கட்டமுடைய ஊழியக்காரன் உடைத்து ஜெபிக்கிறேன். மரண கண்ணிகள் தரிப்பதாக. மறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த எண்ணம் விலகி நம்முடைய பிள்ளைகள் வாழ்வார்களாக. மருத்துவர்கள் இவர்கள் மரித்து போவார்னு சொல்லி ஆண்டவரை யாரையெல்லாம் நாட்கள் குறித்திருக்கிறாங்களோ அவங்களுடைய மரண கண்ணிகளை மாற்றி இன்னும் அதிக நாட்கள் இந்த பூமியிலே வாழ, தேவனுக்கு எழுப்பி பிரகாசிக்க தேவன் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நேரத்தில் யாராவது வீடுகளிலேயோ மருத்துவமனையிலேயோ ஆபத்தான நிலையில் இருந்தால் அவங்களுக்கு உடனே கர்த்தர் சுகத்தை கொடுக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். யாராவது உள்ளத்தில் இனி வாழக்கூடாது, மறிக்க வேண்டும் என்ற நிலையில் இப்போது இந்த ஜெபத்திலே பங்கு கொண்டிருப்பாங்கன்னா அந்த எண்ணம் அவர்களை விட்டு விலகி அவர்கள் இந்த பூமியிலே ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்தி நன்றி. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. திருமண நாளை காண்கிற குடும்பங்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் சுகமும் சமாதானமும் பாதுகாப்பும் இயேசுவின் நாமத்தில் இருக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பங்களும் செழிக்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். செழிப்பாய் இருக்கட்டும். அதே போல் ஆண்டவர் இன்றைக்கு கமாண்டில் விண்ணப்பங்களை, ஜெப விண்ணப்பங்களை அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும், விடுவித்தருளும், மேன்மைப்படுத்தியருளும். சாட்சியில எழுப்பும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். நோய்கள் மாறட்டும், கஷ்டங்கள் மாறட்டும், வேலை கிடைக்கட்டும், தொழில் வியாபாரம் செழிக்கட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், திருமணம் நடக்கட்டும், குழந்தை பாக்கியம் கிடைக்கட்டும். பலகீனத்தில் உம்முடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும். ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பும்படியாய் உம்முடைய ஊழியக்காரன் மன்றாடி ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்டீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.